அழிக்க முடியல. திடீர்னு நின்று போச்சுன்னா அந்த இடத்துல மெக்கானிக் கிடைக்கிறதா போய் எல்லாம் கேட்போம். அங்க போனா என்ன ஆனாங்க, இதெல்லாம் கம்பெனிக்கு தான் போகும். எவ்வளவுதான் எங்களால செலவு பண்ண முடியும்? நடு ரோட்டிலேயே கொந்தளித்த கணவன் மனைவி. எல்லா மெக்கானிக் கடையிலும் பாக்குறது இல்ல. இப்ப வந்து கேட்டா காலையில 10,000 நாங்க கல்வியே பார்க்கணும் 10,000 நாங்க. மத்தியானம் 1:30 மணிக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு போன் பண்ணதுக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்து போனாங்க. மறுபடியும் அவங்க போன் பண்ணி மறுபடியும் நீங்க வாங்கினாங்க. வந்து கேட்டா மறுபடியும் 11,000 இருக்கிறாங்க. ஃபெயிலியர் மாடல் பைக்க தலையில கட்டிட்டாங்க. வியாபாரத்திற்கு வழி இல்லாமல் போனதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. என்ன சொல்றாங்க? என்னதான் சொல்றாங்க? கண்ணு முன்னாடி யாராவது காட்டுறாங்களா நாங்க இந்த வேலை செஞ்சோன்ட்டு? யாருக்கு தெரியாம தான் கேக்குறேன். நாங்களா ஏழை போலைங்க, எங்களால முடிஞ்ச சக்திக்கு முடிஞ்சது நாங்க எடுக்கிறோம். ஏன் அது ஃபெயிலியர் மாடல் ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய அன்னை சத்யா நகர் பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் அப்படின்றவர் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி தனியார் இருசக்கர வாகனம் விற்பனை செய்யக்கூடிய ஷோரூம்ல 75,000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய டிவிஎஸ் இருசக்கர வாகனத்தை வாங்கியிருக்காரு. தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மேலா தன்னோட வாகனத்தை பயன்படுத்திட்டு வந்த நிலையில இப்ப அந்த வாகனம் அடிக்கடி பழுது போறதாகவும் எந்த மெக்கானிக் கடையில கொண்டு போய் விட்டாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லப்படுது. இப்ப போய் நாங்க வந்து சர்வீஸ்க்கு கொடுத்தா 10,000 20,000 ரூபாய் அப்படின்னு பணத்தை போட்டு எங்களை பிரஷர் பண்றாங்க அப்படின்ற மாதிரியா அந்த ஷோரூம் வாசல்லையே கணவன் மனைவி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் இப்ப வெளியாகி இருக்குது.